வில்சன், அதாவது அவர்களுக்கு வரலாற்றில் மீது ஒரு அச்சம், ரெண்டாவது இந்த உணர்வுகள் ஒரு வெடிமலை வெடித்து விடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் செலக்டிவாக இது போன்ற உணர்வு இருக்கக்கூடிய சினிமாக்கள் வந்தால், கொள்கை பேசக்கூடிய சினிமாக்கள் வந்தால் அதை மட்டுப்படுத்தணும், சரித்திரத்தை இருட்டடிப்பு செஞ்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் இது போன்ற ஒரு சர்வாதிகார போக்கில் செய்கிறாங்கன்ற. இல்லை, இது நம்ம உணர்வுபூர்வமாக யோசிக்கிறத விட இன்றைய நடைமுறைக்கு என்ன அப்படின்றத யோசிக்கணும். சில பழைய வரலாறுகள் சொல்லும்போது சில நன்மைகள் விளையும், சில பல வரலாறுகளை சொல்லும்போது நெருடல்கள் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு அது தவறாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். துக்ளக் நிகழ்ச்சியில் 2020 திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசும்பொழுது, அதாவது மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு பேரணி 1971 நடந்ததை பற்றி பேசும்பொழுது, அது நடந்த உண்மைகளை சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு இது போய் இன்றைக்கு சேர வேண்டாம். ஏனென்றால் திமுகவே சொல்கிறது 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், முருகன் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் அறநிலையத்துறை சார்பாக. அப்போ என்னென்னா மறுவி வருகிறது. அதுதான் இந்த வரலாறை சொல்லும் பொழுது என்னென்னா, சில விஷயங்களை அந்த நேரத்தில் அது உக்கிரத்தோடு இருந்திருக்கிறோம். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு பாரதியார் சொன்னார். பராசக்தி இந்த படம் இந்த டயலாகுகளோட இந்த 27 கட்டு இல்லாமல் வந்திருந்தா பெரிய அளவிற்கு மாணவர்களை தூண்டி ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திடுவோம். தூண்டுதோ இல்லையோ, ஒரு தவறான ஒரு செய்தி போய் வரக்கூடாது. அது தீவிரமான செய்தி, தவறான செய்தி. அதாவது இல்லை அன்றைக்கு இருந்த காலகட்டத்திற்கு அது நியாயமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த உக்கிரம் அது நியாயமானதாக இன்றைக்கி இருக்காது. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற காலகட்டம் சொல்கிறேன் நான். அப்போது நாம் மத்தியில் பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற நிலைமையில் கிடையாது எந்த ஒரு மாநிலமும். அடுத்தது மாநில கட்சிகள் உருவாகாத காலகட்டம், அப்படியே உருவான கட்சிகள் வளர்ச்சி அடையாத காலகட்டம் அது. மூன்றாவது காங்கிரஸ் ராட்சத பலத்தோடு இருந்த காலகட்டம். அடுத்தது மத்தியில் இருக்கிற தேசிய கட்சி கூட்டாட்சி தத்துவத்தை குறித்து உணராத அல்லது அனுபவிக்காத அந்த காலகட்டம். இல்லை, இதற்கு முன்பு பேசிய 2 பேரும் சொன்னது அதே ஹிஸ்ட்ரி தான். அன்றைக்கி காங்கிரஸ், இன்றைக்கி பிஜேபி, ஆனால் வரலாறு திருப்பி ரிப்பீட் தான் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அது காங்கிரஸில் அந்த இடத்துல யார் இருந்ததாலும் அதுதான் கூட்டாட்சி தத்துவம்னா என்ன தெரியாது. தேசிய கட்சிக்கு தாங்க வச்சது தான் சட்டம். அந்த நிலைமையில் தேசிய கட்சிகள் அன்னைக்கு இருந்தது. அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் மத்தியில் மைனாரிட்டி அரசாங்கம்னு விட்டுருங்க, திமுக தான் ஆட்சியை செலுத்துது. நம்ம காங்கிரஸோ வாஜ்பாயோ தேவகடோ ஐக்கிய குஜராலோ விபி சிங்கோ சொல்லவே தேவையில்லை. ஆட்சி செலுத்தினதே நம்ம கட்சி திமுக, தமிழ்நாட்டு கட்சி தான் இந்தியாவை ஆண்டது. சரி, ஆனால் இப்போது நம்ம இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தோம். 2021 என்ன கொடுத்துருக்கோன்னா 15வது பக்கத்தில் கொடுத்துருக்கோம். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தனது உரையில் மாநில ஆட்சி மொழிகளாக இந்திய மொழிகள் அனைத்தும் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் மத்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் செய்யலைன்னு எப்போ கொடுக்குறோம்? நம்ம 2021 கொடுக்குறோம். ஆனால் 2004லேருந்து 2014 வரைக்கும் ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்தது இதிலே 2வது, அதாவது 16வது. நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு கோரிக்கையை இப்போ 21 வைக்கிறாங்க, அவர்கள் வாய்ப்பு மத்திய ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தப்போ அதை செயல்படுத்தலை அப்படின்றத சொல்ல வரீங்க. நான் பாயிண்ட் டேக்கன். நான் கேட்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு அந்த படம் வந்தால் அதை இளைஞர்களை தவறாக திசை திருப்பிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? இதே போல் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு படம் சினிமா வருது, முழுக்க இந்துத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய ஐசிஸை பற்றி ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு படம், ஆனால் அது மோசமான ஒரு மத பிரச்சாரம் செய்யக்கூடிய படம்னு சொல்லி கடுமையான விமர்சனம். காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வருது, அந்த படத்தில் அதே நடக்குது. ராஜ்கார்ன்ற ஒரு படம் வருது, ஆர்டிகல் 370 மோடி அவர்களே பிரதமர் பாராட்டின படம். இந்த படங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே வரலையே. சாவர்கரை பற்றி ஒரு படம் வருது, இந்த படங்களுக்கெல்லாம் எந்த தணிக்கை பிரச்சனையும் வர்றதில்லை. அரசு வரி விலக்கு கூட ஒரு சில படங்களுக்கு நான் சொன்னதில் கொடுத்தது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ பராசக்தியோ இல்லை எம்புரானோ பர்சானியான்ற படம் வந்தாலும் சரி, இதுபோல சினிமாக்கள் மோடி கொஸ்டின் ஒரு டாக்குமெண்ட்ரி பிபிசி எடுத்தது. நீங்கள் எல்லா உதாரணமும் சொல்லலாம். அதாவது இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அநியாயத்தை நியாயப்படுத்தினாங்கிறதுக்காக இதையும் நியாயப்படுத்தணும் நம்ம சொல்ல முடியாது. இல்ல, இதுல எதுவுமே நியாயமே இல்ல. அதுதான் அரசு இல்ல, அதனால தான் சொல்றாங்க அது செலக்டிவ். இதைத்தான் நம்ம பேச முடியும். நீங்க கடந்த கால காங்கிரஸ் காலத்துல சொல்லிட்டா
அதே மாதிரி திமுக காலத்துல காங்கிரஸ் சரியா இல்லைன்னு சார் ஆட்சியில மாறி 10 வருஷத்துக்கு மேல 15வது வருஷம் நடித்த படத்துல கூவத்திலே காசை அள்ளி போட்டு இருப்பாங்க, கூட ஒரு முதலையும் விட்டு இருப்பாங்கன்ற பாட்டுல அதை அனுமதிக்காத அந்த சென்சார் அன்றைக்கு அந்த வார்த்தைகளை மாத்தி குப்பத்திலே காசை அள்ளி போட்டு இருப்பாங்க, கூட ஒரு முரடனையும் விட்டு இருப்பாங்கன்னு மாத்தணும். நான் சொல்றது இந்த தவறுகள்லாம் செஞ்சாங்கன்னு தான் 2014 காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 13வது முறையா பிரதமர் மோடி வந்திருக்காரு. நீங்க வந்து எந்த எமர்ஜென்சியை விமர்சிச்சீங்களோ, எந்த அடக்குமுறையை விமர்சிச்சீங்களோ அதே செய்தான் மோடி செய்யறன்றாரு. ஆனா அவர் வந்து கேரளா ஸ்டோரியை கொண்டாடுறாரு, காஷ்மீர் ஃபைல்ஸை கொண்டாடுறாரு, அந்த அதை எடுத்த இயக்குனரை கூட்டு பாராட்டு விழா நடத்துறது. பேச விட்டீங்கன்னா தான் முடியும். இப்ப இதுல இருக்கிற வார்த்தைகள் எடுத்துக்கிடுங்க. தீ பரவட்டுன்ற வார்த்தை அன்றைக்கு பொருத்தமா இருந்தது, அன்றைக்கு காலகட்டத்துக்கு. இன்றைக்கு காலகட்டத்துக்கு அதுல மாத்துறாங்க என்னன்னு, நீதி பரவட்டும். வித்தியாசம் ஒன்றும் பெருசா கிடையாது. அதான் அன்னைக்கு பற்றி எரியும் பொழுது நெருப்பு, அந்த நெருப்பை பேசுகிறோம். இன்றைக்கு அந்த நெருப்பை ஞாபகப்படுத்தும் போது நீதியை பேசுகிறோம். நான் கேட்கறது சார், அது வந்து ஒரு கிரியேட்டரோட ஒரு அவரோட ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இல்லையா? அதை வந்து அந்த படம் எடுக்கிறாங்க, அது ஒரு சினிமா இல்லையா? அதை பற்றி நீங்கள் வந்து அது உண்மையில அப்படி பண்ணிடும்னா, அப்போ நீங்கள் எடுத்த இந்த இது இருக்குல்ல, இந்த மோடி கொஸ்டினை பற்றி எழுதுறது இல்லை இந்த மித்தவெல்லாம் எடுத்ததை மட்டும் ஏன் தடை செய்கிறீங்க? பிபிசி மேல எதுக்கு அடக்குமுறை? ட்விட்டர்ல இருந்தும் இல்ல யூடியூப்ல இருந்து மோடி டாக்குமெண்ட்ரி ஏன் எடுக்கணும்னு சொல்றீங்க? பேசும்போது ரஜினி சொல்றது நியாயம் தான், அன்னைக்கு பேசலாம் அதை பற்றி. அப்ப தீகா ஊர்வலத்துல ராமருக்கு இழைக்கப்பட்ட கேடுகளை பற்றி அத பத்தி நீங்க அத பத்தி ஒரு டாக்குமெண்ட் இல்ல நான் கேக்குறேன், அத பத்தி தெரிவித்தோம் இல்லையா? அத பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது யாராவது வந்து தடை பண்றாங்களா? அதெல்லாம் அனுமதிக்குது இல்ல, டாக்குமெண்ட்ரி வந்தா அதெல்லாம் அனுமதிக்குது இல்ல, ஆனா பேச கூடாதா? இல்ல அத வந்து இந்த அத பேச கூடாதா சார்? அந்த அத நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் வருது. நம்ம ரஜினி பேசுறது எதிர்ப்பு தெரிவிச்சோம். நான் ரஜினியை வந்து உதாரணமா எடுத்துக்க வேணாம் சார். நான் சொல்றது நீங்க சொல்லக்கூடிய தெரிவிச்சோமா இல்லையா? இல்ல நீங்க கேட்கக்கூடியது, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி ஆயிடுன்றீங்க. ஆனால் பாஜக தரப்புல வலதுசாரி அமைப்புகள் சார்பில் இல்ல அந்த சிந்தனையில் அவர்கள் எடுக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் வருது. அதுல சென்சார் எதுவுமே சொல்றது இல்லையா? பாருங்க, ஹிந்தி எழுத்துக்கள் மேல சாணி அடிக்கப்பட்டது, அந்த சாணி அடிக்கிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதை நினைவுபடுத்த வேண்டாம், அது ஒரு கசப்பான விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டாம், அப்ப இன்றைய தலைமுறைக்கு அது பண்ணி நினைவுபடுத்த வேண்டாம். இப்படிதான் ஹிந்தி அரைக்கின்ற வார்த்தை வருது, அந்த அரைக்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்போ சபர்மதி ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தீங்க இல்லையா? இல்ல நான் கேக்குறேன், சபர்மதி ஸ்டோரின்னு சொல்லிட்டு கோத்ராவுல அந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். இல்ல அப்போ அந்த படத்தை எந்த கட்டுக்கு வருது? தனியா விவாதிக்கலாமா? இல்ல அந்த இல்ல இதுதான் அது ஒரே விவாதம் தானே? இல்ல நான் என்ன இல்ல அது ஒரே விவாதம் தானே? அந்த மாதிரி 1000 அர்த்தங்கள் காங்கிரஸ் நான் லிஸ்ட் எடுத்துட்டு வரட்டா சார்? திருப்பி நீங்க இல்ல காங்கிரஸ் ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், இந்த படத்துக்கு உரியதை நம்ம பேசுறோம். இந்த படத்தை ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியாது சார். ஒரு தணிக்கை வாரியம் வந்து எப்படி செயல்படுதுன்னு தான் வச்சு பேசணும். இப்ப நீங்க சாதகமும் சொல்லலாம் பாதகமும் சொல்லலாம் சார். அதான் சார் கேக்குறேன். படங்கள் வந்து அதாவது சாதகம் இருக்கு, ஆனா பாஜக விருப்பமானதுல சாதகங்கள் இருக்கு. நிறைய ஆபாச காட்சிகள் இருக்கிற படங்கள், அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம் என்னன்னு, இதெல்லாம் எப்படி சென்சார்ல அனுபவிச்சாங்கன்னு தகுதியுள்ள இருக்கிறானா அப்படி நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நீங்க பராசக்தி பட்டியலிட்டீங்க, அது என்ன ஆபாசம் இருந்தது? இப்ப இல்ல நான் என்ன உதாரணத்துக்கு சொன்னா உடனே இதுல என்ன ஆபாசம்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க சார்? நான் என்ன சொல்றேன், கோத்ரா கலவரத்தை நினைவு கூறக்கூடிய இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தை என்ன தொடர்ந்து பேச விட மாட்டீங்க. இல்ல நான் உங்ககிட்ட கேள்வி வாங்கிட்டே தான் இருக்கீங்க, என் கேள்வியை கேட்டு முடிச்சிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேள்வியை வாங்கிட்டு பேசுங்க. நான் சொல்லக்கூடியது தீ பரவட்டுன்ற வார்த்தை வந்தா அது வந்து தவறான நினைவூட்டல் ஆயிடும் அப்படின்னு சொன்னா, சபர்மதி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு கோத்ரா கலவரத்தை முழுவதும் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? ஆர்டிகல் 317 ஒன்று எடுக்கிறீங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒன்று எடுத்து பண்டிட் நீங்க சொல்லக்கூடியதற்கு முன்பு நடந்தது. இப்ப இதெல்லாம் வந்து அது நினைவுபடுத்துறது இல்லையா? அது அரசே கொண்டாடுதா இல்லையா? அதெல்லாம் போராட்டம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அதெல்லாம் இப்ப கேள்வி வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாம். நீங்க இந்த விஷயத்துல நான் இத உள்வாங்கிட்டு சொல்லிடுங்க. நான் சொல்றது இதை நீங்க சொல்றது அரசியல் ரீதியா எப்படி எதிர்கொள்ளலாம்னு சொல்றீங்க. நான் கேட்பது அந்த தணிக்கை துறை இருக்குல்ல, அந்த தணிக்கை வாரியம் அந்த படங்கள் வரும்போது எந்த சென்சார்ல எந்த கட்டு சொல்லல, அது அப்படியே வருது. ஆனால் இது போன்ற படங்கள் நீங்க வந்து இந்த எம்புரான் படம் எடுத்தாலும் சரி, பர்சானியா எடுத்தாலும் சரி, ஹைதர் படம் எடுத்தாலும் சரி, இல்ல இப்ப பராசக்தி எடுத்தாலும் சரி, மோடி டாக்குமெண்ட்ரி வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுக்கு மட்டும் கட்டு ட்விட்டர்ல இருந்து எடுக்கணும், யூடியூப்ல இருந்து எடுக்கணும், சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல டிலே. அப்போ அந்த பிரெஜுடிஸ் தான் பேசுறோம், ஒரு பாரபட்சமான செயல்பாடை தான் தணிக்கை துறையில சொல்றோம். அப்ப அரசு வந்து தலையிட்டு இது மாதிரி பண்ண வைக்குதா அப்படின்னா கேள்வி. காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் சரி எத்தனையோ படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த படமே வெளியே வரக்கூடாது, இது தவறான கருத்து அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம நியாயப்படுத்த முடியுமா? ஆனால் சென்சார் அனுமதிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி போராட்டம் பண்ணி. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த விஷயத்தில் ஒன்னே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக. இப்போ அண்ணா அவர்கள் பேசிய வார்த்தை அது நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் சொல்றது உண்மை.
அதான் அந்த அச்சம் இருக்கும் வரை அதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அந்த அச்சம் இருக்கும் வரை அண்ணா ஆள்கிறார் ஆளுகிறார் என்பது வந்து அதை பேசலாம். அது வந்து இருக்கணும். அது அச்சத்தின் வெளிப்பாடாக நீக்கப்பட்டிருக்கலாம். அது தவறு. மற்றதெல்லாம் எடுத்தீங்கன்னா நெருடலான விஷயங்களை நீக்கிறது வந்து நியாயமானதுன்னு சொல்றேன். பேசுவோம். திரு மதிவன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.